கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நீங்கள் தயவாய் இந்த செய்தியினுடைய முழு வடிவத்தையும் முழுமையாக கவனித்து உங்களுக்கு கருத்துகள் இருக்குமாயின் அதை தெரியப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். முக்காடு என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். திருச்சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லா திருச்சபைகளும் நேரலை மூலமாக தங்கள் திருச்சபை மக்களுக்கு தேவ செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அதன் மூலமாய் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஆகியவற்றின் மூலமாய் நாம் அநேக திருச்சபைகளுடைய செய்திகளை கேட்கக்கூடியதான ஒரு வாய்ப்பும் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதோ வளர்ந்த சபைகள் மாத்திரம் நேரலை ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த காரியம் போய் சிறு சிறு சபைகள் கூட இது போன்றதான நேரலை மூலமாய் தேவ செய்தியை கொடுக்கிற ஒரு காலகட்டம் மிக நல்லது. ஆனால் இதே காலகட்டத்தில் இன்னும் பல செய்திகளை மக்கள் கேட்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தவறான வேதத்திற்கு முரணான பல உபதேசங்கள் இந்த நேரலை வாயிலாகவும் முகநூல் வழியாகவும் திருச்சபை மக்களுக்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக நான் கேட்டதான ஒரு தேவ செய்தி, முக்காடு பெண்களுக்கு அவசியமா என்கிறதான காரியத்தை குறித்து ஒரு சகோதரி பேசியிருந்தார்கள். அவர்களுடைய பிரசங்கங்கள் அநேக தேவ செய்திகளை அவர்கள் முகநூலிலும் யூடியூப்பிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய செய்தியை கேட்டதான அநேகர் அதன் மூலமாய் அவர்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்ததான ஒரு காரியம், சகோதரி நீங்கள் முக்காடு போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், பேசுங்க. அவருடைய ஊழியத்தை உற்சாகப்படுத்த அநேகர் சொன்னதான காரியம், முக்காடு போட்டு பேசுங்க, முக்காடு போட்டு பேசுங்க. அந்த காரியம் அவர்களுக்கு ரொம்ப நெருடலாக இருந்த காரணத்தினால அவர்கள் அதையே ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு பெண்களுக்கு முக்காடு அவசியமா என்கிறதான ஒரு தலைப்பில் தேவனுடைய செய்தியை வேதத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி பேசியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த செய்தியிலே கொடுத்ததான சில காரியங்கள் வேதத்திற்கு முரணான காரியங்களாக இருந்தபடினாலும் அவர்கள் செய்தியினுடைய நிறைவாய் கொடுத்ததான சத்தியம் வேதத்திற்கு முரணாய் இருந்ததினாலும் வேத வாக்கியங்களுடைய அடிப்படையில் அந்த காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் சொன்னதான காரியம், மூத்த ஊழியர்கள் கூட என்ன செய்யுங்கன்னா முக்காடு போடுங்க முக்காடு போடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் முக்காடை பார்க்குறீங்க? நீங்கள் முக்காடை பார்க்காதீங்க. ஆண்டவர் முக்காடை பார்க்குறதில்ல, தேவன் இருதயத்தை தான் பார்க்கிறார் அப்படின்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த புதிதான சத்தியத்திற்குள்ளாக, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்திற்குள்ளே நீங்கள் எல்லாம் வரணும். நியாயப்பிரமாணத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இன்னும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. முக்காடு போடுன்னு சொல்லி இன்னும் நியாயப்பிரமாணத்தை பேசாமல் கிருபையின் சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களாக நீங்கள் என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி பல காரியங்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏன் முக்காடு போட வேண்டாம்னு சொல்லி வில்லியம் பார்க்லே அப்படிங்கிறதான ஒருவருடைய கமெண்ட்ரியை மேற்கோள் காட்டி நீங்கள் அந்த கமெண்ட்ரியில் கூகுளில் என்ன பண்ணுங்கள், போய் பாருங்கள். அதில் கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு சரித்திர பின்னணியத்தை என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. வில்லியம் பார்க்லே அவர் மிகச்சிறந்த ஒரு வேத பண்டிதர். அவர் நீங்கள் கூகுளில் வேணாலும் தேடி பாருங்கள், முக்காடு போட வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலை, சொல்லலை. அவர் வேத வாக்கியங்களை மிக தெளிவாக விளக்க உரைகளை எழுதினதான ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். ஆகவே இந்த காரியத்தை வேதத்தினுடைய பார்வையிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த சகோதரி சொன்னதான ஒரு காரியம், கொரிந்து திருச்சபைக்கு மாத்திரம்தான் அந்த காரியத்தை எழுதியிருந்தார், தீமோத்தேயுவை வச்சு எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் நிருபத்தில் கிறிஸ்து அந்த முக்காட்டை என்ன பண்ணிட்டார், நீக்கிட்டார் அப்படின்னு ஒரு வேத வாக்கியத்தை மேற்கோள் காட்டியிருந்தாங்க. இது எல்லா காரியத்திற்கும் மிக தெளிவாய் நான் உங்கள் மத்தியிலே வேத வாக்கியங்களுடைய அடிப்படையில் பேச விரும்புகிறேன். தயவாய் நீங்கள் முழுமையாய் கவனித்து கேட்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முக்காடை குறித்ததான காரியத்தை சொல்லுகிறார். இதில் முதல்ல ஏன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு இதை எழுதினார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக திருச்சபைகளுக்கு நிருபங்கள் மூலமாக கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை என்ன பண்ணார்னா எழுதி அனுப்பியிருந்தார். அவர் அந்த உபதேசங்களை, அந்த அநேக காரியங்களை எழுதி பல திருச்சபைகளுக்கு நிருபங்களாக அனுப்புனதுனால தான் இன்றைக்கி நம்ம கையில் இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன பண்ணியிருக்கு, கிடச்சிருக்கு. இதில் பல்வேறு திருச்சபைகளுக்கு இந்த முக்காடு என்கிறதான காரியத்தை குறித்து அவர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அவர்கள் ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக செல்லும் பொழுது அந்த காரியத்தை சொல்லியிருக்கலாம், அல்லது தாங்களாகவே அந்த காரியத்திற்குள்ளே என்ன பண்ணியிருக்கலாம், நடத்தப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த திருச்சபைகளிலே ஊழியம் செய்ததான ஊழியக்காரர்களால் அந்த காரியங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், வலியுறுத்தப்பட்டிருக்கலாம். இந்த கொரிந்து திருச்சபையை பொறுத்த வரைக்கும் நிறைய காரியங்களில் அன்னைக்கு தடுமாற்றங்கள் காணப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் 1 மற்றும் 2 கொரிந்திய நிருபங்கள் எல்லாமே அந்த திருச்சபை மக்கள் நடைமுறை வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்ததான பிரச்சனைகள் அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் சொல்லப்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலிருந்து நிருபங்கள் வாயிலாக அந்த ஜனங்களுக்கு வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஜனங்கள் அநேக காரியங்களை கை கொள்ளுகிறதிலே குறைவுபட்டவர்களாக இருந்தாங்க. அந்த நடைமுறை பிரச்சனைகளை அவர்கள் சரியான முறையில் எப்படி கையாளணுங்கிறதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த ஆலோசனைகளில் ஒன்று தான் முக்காடு. இந்த முக்காடு என்கிறதை குறித்து பார்க்கும் பொழுது இது ஆலோசனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்டதா அல்லது கட்டளையாக சொல்லப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது கட்டளையாக சொல்லப்பட்டதான ஒரு காரியம் என்பதை நான் உங்களுக்கு வசன அடிப்படையில் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி, அங்கே அவர் என்ன சொல்கிறார்னா, நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். அப்போ இது மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக கட்டளைகளை அவர் கொடுத்திருந்தார். அவைகளெல்லாம் கை கொண்டு வருகிறத என்ன செய்கிறார்னா முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுறார். அது நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார்னா புகழுகிறார். குறைகளை சுட்டி காட்டுகிறதற்கு முன்பாக அந்த திருச்சபை அநேக காரியங்களை நல்ல முறையில் கை கொண்டு வந்ததையும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்னா வாழ்த்துறார். இந்த காரியத்திலெல்லாம் பரவாயில்லப்பா, நான் சொன்ன அநேக காரியங்களை நீ சரியான முறையில் கை கொண்டு வர, அதுக்காக நான் என்ன செய்கிறேன், உன்னை வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் எந்த காரியத்தை சொல்கிறாருன்னா முக்காடு அப்படிங்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். இந்த முக்காடு நீ போடணுமா அப்படிங்கிறத குறித்து, போடக்கூடாதாங்கிறது குறித்து அவர் பேசுகிறதுக்கு முன்பாக தேவனுடைய நியமத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா தெளிவாக சொல்கிறார். நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சேர்ச்சாக இருந்தாலும் சரி, தேவன் சகலத்தையும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக என்ன பண்ணியிருக்கார், வச்சுருக்கிறார். குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, பிள்ளை. திருச்சபை அப்படின்னா கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதுக்கு பிறகு ஊழியக்காரர், அதுக்கு பிறகு புருஷன், அதுக்கு பிறகு இப்படி எல்லா இடத்துலையும் தேவன் சகலத்தை என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒழுங்காக வச்சுருக்கிறார். அந்த ஒழுங்கு என்ன செய்கிறாருன்னா இங்கே சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் அவர் தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். இப்போது இதில் புருஷனுக்கு, அதாவது ஸ்திரீக்கு புருஷன் தலைன்னா அப்போ ஆணுக்கு கீழே தான் பெண் இருக்கணுமா, நாங்கள் அடங்கி இருக்கணுமா அப்படின்னு அவர் அந்த முரண்பாடுகளை குறித்தெல்லாம் என்ன பண்ணலை, பேசலை. அதிகாரத்தையோ ஆளுமையோ குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான காரியங்களை என்ன பண்ணலை, பேசலை. ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவள், ஆண் ஆளுமை உடையவன், பெண் கீழ்ப்பிடிந்திருக்கணும், அவர் அப்படிலாம் என்ன பண்ணலை, பேசலை. மாறாக கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைங்கிறதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கோட்பாடு. கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அவர் அதில் எல்லாம் எந்த இடத்துல என்ன பண்ணலை, மாறலை. மாறாக ஒரு நியமத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார், ஒரு ஆர்டர். ஒன்று, ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு பிதா தலையாக இருக்கிறார். இப்போது கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவருக்கு தலையாருன்னா பிதா தான். பிதாவாகிய தேவனை பார்க்கிலும் குமாரனாகிய கிறிஸ்து கீழானவரா அல்லது அவர் அவருடைய எந்த தெய்வீக தன்மைகளிலும் குறைவுபட்டவரானா அப்படிலாம் இல்லை. கிறிஸ்துவும் அந்த காரியத்தை எங்கேயும் சொல்ல, ஆனால் கிறிஸ்துவே பிதாவுடைய ஆளுமையை என்ன செய்கிறார்னா ஏற்றுக்கொள்ளுகிறார்.
என் பிதா என்னுடைய சித்தப்படி நான் என்ன பண்ணலை, செய்ய வரல. என்னை அனுப்பினவருடைய சித்தம் செய்கிறதற்கே நான் வந்திருக்கிறேன். என்னை அனுப்பினவருடைய சித்தம் செய்வதே எனக்கேற்ற போஜனமாக இருக்கிறது. அப்போ ஏன் கிறிஸ்து அப்படி சொன்னார்னா, பிதாவினுடைய சித்தம் எல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே அந்த நாள் உம்முடைய வருகை நாளை குறித்து சொல்லுங்கள் அப்படின்னப்போ ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அந்த நாளை பிதா ஒருவரே அறிவார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அதே போல் கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதான ஒரு மேன்மையான நாமத்தை உடையவர் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். கிறிஸ்து மேன்மையான நாமத்தை உடையவர், கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை விளக்கி காட்டுகிற அதே வேதத்தில் பிதாவினுடைய தெய்வீகத்தையும் பிதாவுக்கு குமாரன் தன்னை கீழ்ப்படுத்தினவராக காண்பிக்கிறதையும் பார்க்குறோம். இதில் யார் பெரியவர் யார் சிறியவருங்கிறது இல்லை, அவருடைய ஆளுமையை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தன்னை கீழ்ப்படுத்தினவராக அவர் காண்பித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறார். இதே காரியத்தை தான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் எல்லா இடத்துலையும் வலியுறுத்துகிறார். அதுபோல் ஒரு பொது ஆராதனைன்னு வர்றப்போ, ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடியதான ஆராதனைன்னு வர்றப்போ ஸ்திரீகள் என்ன செய்யணுமா, முக்காடு போடணும். அப்போ அவர் அதை சொல்லிட்டு சொல்கிறாரு 4வது வசனத்தில், ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இவர் எதை சொல்கிறாரு, ஆராதனையில் ஜெபத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, அப்போ திருச்சபை ஆராதனைக்கென்று சொல்லி ஒரு பப்ளிக் வர்ஷிப், ஒரு பொது ஆராதனைக்கு கூடி வரும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, தலையை என்ன செய்யணும், மூடிக்கொள்ளணும். மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டதை போல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லக்கூடியதான காரியம், தன் தலையை மூடிக்கொள்ளாத ஸ்திரீ தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். தன் தலைன்னு அவர் அது எதை சொல்கிறாரு, ஸ்திரீக்கு தலை யார் அப்படின்னா புருஷன். அப்போ இது என்னன்னா, எனக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததான நியமத்தை, என் தேவன் எனக்கு தலையாக கொடுத்ததான என் கணவரை, என் தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததான இந்த ஒழுங்கை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற தேவ நியமத்தை வெளிப்படுத்துகிற காரியம் என்னென்னா முக்காடு. இதை நீ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை என்ன செய்யட்டும், கத்தரித்து கொள்ள கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். முடியை வெட்டிக்க, இல்லைன்னா மொட்டை அடிச்சுக்க அப்படின்னு என்ன பண்ணுறார் பவுல் சொல்கிறார். இல்லை அப்படிலாம் செஞ்சேன்னா அது எனக்கு அவமானம், நான் அப்படிலாம் செஞ்சால் வெளியில் தலை காட்ட முடியாது, அப்படிலாம் செஞ்சேன்னா அது என்னை வெட்கப்படுத்துகிறதுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சா நீ என்ன செஞ்சுக்கன்னா முக்காடிட்டுக்கொள் அப்படிங்கிறார். முக்காடு அப்படிங்கிறது தேவனுடைய நியமம், தேவன் ஏற்படுத்தி கொண்டதான நியமத்தை, தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த ஒழுங்கை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறதை ஸ்திரீகள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்கான ஒரு அடையாளம் முக்காடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்குறோம். இதையெல்லாம் சொல்லிட்டு அப்போது பெண்கள் தான் முக்காடு போடணுமா, ஆண்கள் முக்காடு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவர் அதையும் என்ன பண்ணுறாருன்னா தெளிவாக சொல்கிறார். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். இவர் இங்கே இந்த காரியத்தை யார் ஆளுமை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் பேசலை. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில குடும்பங்களில் பெண்கள் வலிமையானவர்களாக இருப்பாங்க, பெண்கள் நிர்வாக திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தினுடைய ஆண்களை காட்டிலும் பெண்கள் பொருளாதாரத்தை கையாளுகிறதுல சிறப்பாக இருக்கலாம், தேறினவர்களாக இருக்கலாம். ஆணை காட்டிலும் பெண் படித்ததில் அல்லது கல்வி அறிவில் தேறினவர்களாக இருக்கலாம். அந்த குடும்பத்தினுடைய ஆணை பார்க்கலும் பெண் உயர்ந்த பதவியில் இருக்கலாம். இது எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே சிருஷ்டிப்பிலிருந்து தேவனுடைய நியமத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்னா வெளிப்படுத்தி பேசுகிறார். புருஷன் அப்போ சிருஷ்டிப்பில் தேவன் தம்முடைய சாயலின்படியாக தமது ரூபத்தின்படியாக ஆணை என்ன பண்ணார், சிருஷ்டித்தார். அப்புறம் அதற்கு பிறகு அந்த ஆணுடைய விழாவிலிருந்து எலும்பை எடுத்து அதிலிருந்து என்ன செய்தார், பெண்ணை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ புருஷனானவன் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சாயலையும் வெளிப்படுத்துகிறான்.
ஆனால் ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையை புருஷனுடைய சாயலை என்ன செய்கிறா வெளிக்காட்டுகிறாள் அப்படிங்கிற காரியத்தை சொல்லிட்டு அவர் அதுக்கு பிறகும் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஒன்று, புருஷனுக்காக ஸ்திரீ உண்டாக்கப்பட்டவள். ரெண்டாவது, புருஷனிலிருந்து ஸ்திரீ உண்டாக்கப்பட்டவள். மூணாவது, புருஷனுடைய மகிமையாக ஸ்திரீ என்ன பண்ணுறா இருக்கிறா. அப்போது என்னுடைய கணவரிலிருந்து நான் உண்டாக்கப்பட்டவள், என் கணவருக்காக நான் உண்டாக்கப்பட்டவள், என் கணவருடைய மகிமையை நான் பிரதிபலிக்கிறவள் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய நியமத்தை வெளிக்காட்டும்படியாக என்ன செய்யணும், முக்காடு போடணும் அப்படிங்கிறதான் சொல்கிறார். இதனால் புருஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுனால, புருஷனிலிருந்து எடுக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுனால பெண் கீழானவள் அல்லங்கிறதுனால அதை தொடர்ந்து 12ஆம் வசனத்தில் அவர் என்ன பண்ணுறார், தெளிவாக சொல்கிறார். ஸ்திரீயிலிருந்து புருஷனானவன் தோன்றினது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். அதாவது ஏதேன் தோட்டத்தில் மாத்திரம்தான் ஆணிலிருந்து பெண் உண்டானாலே தவிர மற்றபடி முழு உலகத்திலும் பெண்ணிலிருந்து தான் ஆண் என்ன பண்ணுறான், உண்டாகிறான். அப்போ அதையும் என்ன செய்கிறார் சொல்லிட்டு, சகலமும் தேவனால் என்ன செய்யிருக்கு, உண்டாகியிருக்கிறது. அப்போது இப்படி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார், மனுஷனிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். தேவனுடைய சாயலை மனிதன் வெளிப்படுத்துகிறான், மனுஷனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறாள். இந்த நியமத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, முக்காடிட்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவர் ஒரு சில காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். ஒன்று, கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லைன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இந்த தூதர்கள் அவங்களுக்குன்னு சுய சித்தம் கிடையாது. அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுவாங்க, செய்யக்கூடியவர்கள். அதே சமயம் சுற்றி நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன செய்கிறாங்க, தேவதூதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் யார் வாட்ச் பண்ணுறாங்க, தேவதூதர்கள் பார்க்குறாங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை குறித்து தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் என்ன பண்ணும், தெரியப்படுத்தும். அப்போ தூதர்கள் நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முக்காடிட்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அப்போ உலகத்திற்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்னு சொன்னால் பரவாயில்ல, இங்கே அவர் தூதருக்கும் வேடிக்கையானோம்னு சொன்னார். அப்படின்னா காரணம் என்ன, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஊழியத்திலேயோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலையோ படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் எதை செஞ்சாலும் உலகம் பார்க்குது, மனுஷன் பார்க்குறான், தூதர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தூதர்களுக்கும் நாங்கள் வேடிக்கையானோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ நம்ம தேவ நியமத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோமா, தேவனுடைய நியமத்தை எதிர்த்து நிற்கிறோமா, இந்த காரியங்கள் எல்லாம் தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க அப்படிங்கிற காரியத்தையும் சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு சில காரியங்களை அப்புறம் மறுபடியும் அவர் சொல்கிறப்போ, நீங்களே நிதானித்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். 13ஆம் வசனத்தில், ஸ்ரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். ஏன்பா இதெல்லாம் நல்லாவா இருக்குது, நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிதானித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சில இடங்களுக்கு நம்ம போகிறப்போ தகுதியான வஸ்திரம் அணிஞ்சு போகணும்னு நினைப்போம். வீட்டில் இருக்கிறப்போ ஒரு லுங்கி கட்டிகிட்டு இருப்போம், வீட்டில் இருக்கிறப்போ சாதாரண ஒரு டிஷர்ட் போட்டிருப்போம், பனியன் போட்டிருப்போம். இதுவே ஒரு ஆலய ஆராதனைக்கு போகும் பொழுது ஒரு தகுதியான வஸ்திரம். எல்லா இடத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அப்படிங்கிறப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகுதியான வஸ்திரத்தை என்ன பண்ணுவோம். இப்போ பவுல் என்ன செய்கிறாருன்னா, அப்படிலாம் இருக்கிறப்போ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொள்ளும் பொழுது அல்லது ஒரு பொது ஆராதனையில் நின்று ஆராதனை செய்யும் பொழுது இப்படிலாம் இருக்கிறது சரியாக இருக்குமோ, அங்கே அவர் சொல்லும் பொழுது லட்சணமாக இருக்குமோ, இதெல்லாம் லட்சணமாக இருக்கா. அப்போது எது நமக்கு லட்சணமாக இருக்கும், எது நமக்கு அலங்காரமாக இருக்கும், எது நமக்கு சரியாக இருக்கும், அப்போ அதை நீங்களே என்ன பண்ணுங்கள், நிதானித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் திரும்பவும் சொல்கிறாரு, புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா,
சுபாவப்படி அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். எந்த நாட்டினுடைய கலாச்சாரமாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், ஆண்கள் தலைமுடியை கத்தரித்து கொள்வதும் பெண்கள் தலைமுடியை நீளமாக வளர்க்குறதும் சுபாவமாக என்ன பண்ணும் இருக்கும். சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட பாய் கட் பண்ணி விட்ருப்பாங்க. ஏன் பிள்ளைக்கு ஏன் நீ இப்படி கட் பண்ணி விட்ருக்குற, அவளுக்கு முடி வளரட்டும், நல்லா ஜடை போட்டு விடு. சாதாரணமாக என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். இப்போ பெண்கள் அப்படின்னா என்ன பண்ணணும், முடி நீளமாக இருக்கணும். ஆண் அப்படின்னா ஆம்பளை பையன் எதுக்கு இப்படி முடி வளர்த்துருக்கான், இது எதுக்கு இப்படி ஜடை போகிற அளவுக்கு முடியை வளர்த்துட்ருக்கான், அது கனவீனமாய் பேசுகிறத பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, கோட் பண்ணுறாரு. இதை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு சில காரியங்கள் யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய உருவ படம் கூட அநேக இடத்துல நல்ல நிறைய ஜடை வச்சுருக்கிற மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். அது தவறான ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரையப்பட்டதான அந்த ஓவியருடைய கற்பனை படம். மாறாக யூதர்கள் ஒருபோதும் அப்படிப்பட்டதான காரியத்தை என்ன பண்ணுறதில்ல, செய்கிறது இல்லை. அவர்களிலே ஆண்கள் அப்படின்னா ஒரு தகுதியான முறையில் தான் வஸ்திரம் அணியணும், தகுதியான முறையில் என்ன பண்ணணும், தலைமுடியை என்ன பண்ணணும், வெட்டி கொள்ளணுங்கிறதுல அவங்க சரியாக இருப்பாங்க. அதே போல் பெண்கள் அப்படிங்கிறவங்க வஸ்திரமாக இருந்தாலும் சரி, முடியாக இருந்தாலும் சரி, அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, சரியாக இருப்பாங்க. இவைகள் கனவீனப்படுத்தும் அப்படிங்கிற காரியத்தில் அவங்கள என்ன பண்ணுவாங்க, தெளிவாக இருப்பாங்க. இப்போ இதில் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ஸ்ரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா. தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முக்காடு அப்படிங்கிறது இங்கே அவர் ஹெட் கவரிங்க என்ன பண்ணலை, சொல்லலை. மாறாக சுபாவப்படி தேவன் கொடுத்து அந்த நீளமாக முடிய வளர்க்கிறது சுபாவப்படி உங்களுக்கு என்னது, பெண்களுக்கான ஒரு முக்காடு. அந்த சுபாவப்படியான அந்த தலைமயிரை முக்காடிட்டு மூடிக்கொள்வது தேவன் கொடுத்ததான நியமத்தை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ சுபாவப்படி வளர்ந்ததான அந்த தலைமுடியானது முக்காடு அல்ல. அது உங்களை பெண் என்று சொல்லி இந்த சமுதாயத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய, உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம். அது உங்களுக்கு உங்களுடைய தலைமயிரை நீங்கள் நீளமாக வளர்த்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு கனத்தை கொடுக்கக்கூடியதான காரியம், பெண் என்றதான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். ஆனால் அதையும் நீங்கள் முக்காடிட்டு என்ன செய்யணும், மூடிக்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது காரியம், அவர்கள் 2 கொரிந்தியர் நிருபத்தில் ஒரு காரியத்தை என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவளுடைய மனது கடினப்பட்டு இருக்கிறது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த செய்தியை பிரசங்கித்ததான சகோதரிக்கும் சொல்கிறோம், இந்த முக்காடு என்பது ஸ்திரீகளுடைய முக்காட்டை குறித்து கூறவில்லை. நீங்கள் அதுக்கு முந்தி உள்ள வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசிக்க அன்போடு கூட கேட்கிறேன். மேலும் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. ஆண்களுடைய முக்காட்டை குறித்து என்ன பண்ணுது, பேசுது. இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் நிருபத்தில் புருஷனானவன் முக்காடு போட வேண்டாங்கிற காரியத்தை குறித்தும் சொன்னார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்தையும் பின்னணியத்தையும் குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாரு, யூத பாரம்பரியத்தின்படி நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் பொழுது ஆண்கள் என்ன செய்கிறாங்க, முக்காடு போட்டாங்க. மோசே தேவனுடைய பிரமாணங்களை வாங்கி கொண்டு அவர் மலை விட்டு கீழே இறங்கி வர்றப்போ தேவன் அவரோடு கூட பேசினபடினால், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் தேவன் அவரோடு கூட பேசினபடினால் அவருடைய முகம் என்ன பண்ணுதுன்னா பிரகாசமாகுது. அவருடைய முக பிரகாசத்தோடு கூட அவர் கீழே வந்து ஜனங்கள் மத்தியில் பேசும் பொழுது ஜனங்கள் அவருக்கு கிட்டி சேர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ மோசே வந்து என்ன செய்கிறாருன்னா, தலைக்கு முக்காடு போட்டு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அவருடைய மகிமை வெளியில் வராத அளவுக்கு அதை மூடிக்கொண்டு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அந்த காரியம் தொன்று தொட்டு யூதர்களுடைய பாரம்பரியமாய் மாறி யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்ன செய்கிறாங்க, முக்காடு போட்டுக்கிட்டாங்க. ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கக்கூடியதான நாங்கள் அப்படி என்ன பண்ணல, போடலை அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். ஆதி திருச்சபையில் யூதர்கள் திடீர்னு வந்துட்டு போகிறப்போ அவங்க ட்ரெடிஷ்னலாக செஞ்ச காரியத்தை சில காரியத்தை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க.
அப்போது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு புறஜாதிய மார்க்கத்திலேருந்து வந்தவங்களுக்கு சில காரியங்களில் தடுமாற்றங்கள் வந்துச்சு. அப்போ அந்த காரியத்தை தெளிவுபடுத்தும்படியாக தான் பவுல் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, அவங்க முக்காடு போட்டாங்க, புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராகிய நாங்கள் என்ன செய்யலை, முக்காடு போடலை, அது கிறிஸ்துவினால் நீங்கி இருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணார் சொன்னார். மோசேயினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் என்ன பண்ணுது இருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணாங்க சொன்னார். அப்போ யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது போட்டதான அந்த முக்காடு எங்களுக்கு இல்லை, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுதோ பிரசங்கிக்கும் பொழுதோ நாங்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிற நாங்கள் முக்காடு போட வேண்டுவதில்லை என்று சொல்லி ஆண்களை குறித்ததான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா இங்கே சொல்கிறார். இதை தாண்டி மூன்றாவது காரியம் கலாச்சார பின்னணியும். முக்காடு போடுறது அந்த கொரிந்து பட்டணத்துக்கு மாத்திரம் ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தியானாள் என்கிறதான ஒரு விக்கிரகத்தினுடைய கோவில் இருந்தது. அங்கே கன்னியாஸ்திரிகள் எல்லாம் என்ன செய்தாங்க, அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா விபச்சாரம் செஞ்சாங்க. அந்த சகோதரிக்கும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறதான காரியம், தியானாளுடைய கோவில் அது கொரிந்து பட்டணத்தில் இல்லை. தியானாளுடைய கோவில் என்பது அது எபேசு பட்டணத்தில் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கொரிந்து பட்டணத்துக்கும் தியானாளுக்கும் சம்பந்தமே இல்லை. மாறாக இந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்ததான தெய்வத்தினுடைய பெயர் அப்ரோடைட் என்கிறதான ஒரு தெய்வம். அது ஒரு பெண் தெய்வம், காதல் தெய்வம் என்று சொல்லியும் அதை அழைத்தார்கள். அந்த பெண் தெய்வத்தை வழிபடுகிறதான ஆராதனை முறைகளிலே ஒன்று விபச்சாரம் காணப்பட்டது. அந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகளிலே ஒன்று விபச்சாரம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தேவதாசி முறை என்று சொல்லி தங்களை தெய்வத்திற்கென்று சொல்லி அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லி விபச்சார வேசித்தனம் செய்ததான அந்த காரியங்கள் அன்றைக்கு கொரிந்து பட்டணத்தில் இருந்ததான அப்ரோடைட் என்கிறதான தெய்வத்தினுடைய கோவிலிலே இருந்தது. பல பெண்கள் அந்த கோவிலிலே இது போன்றதான விபச்சார காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கொரிந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் அல்லது அங்கிருந்ததான அப்பல்லோ, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா போன்றவர்களால் ஊழியம் வளர ஆரம்பித்ததற்கு பிறகு அங்கே இருந்ததான அந்த அப்ரோடைட் தெய்வத்தை வழிபட்டதான அநேக பெண்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பினார்கள். அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்காடு போடுகிறதற்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அவர்கள் தங்களுடைய தலைமுடிகளை பல விதங்களிலே அலங்கரித்து கொண்டு அப்ரோடைட் தெய்வத்தை வணங்குகிறவர்களாக தங்களை என்ன செய்தாங்கன்னா வெளிக்காட்டி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்ததான பெண்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே போல் தனித்து என்ன பண்ணாங்க, காண்பிக்கப்பட்டார்கள். இங்கே திருச்சபை ஆராதனைக்கு வருவாங்க, அவங்க முக்காடு போட்டிருக்க மாட்டாங்க. மாறாக அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தில் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அதனால் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறப்போ திருச்சபை மக்களுக்கு அவர்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. இவர்கள் புறஜாதிய மார்க்கத்திலிருந்து அல்லது அப்ரோடைட் தெய்வத்தை வழிபட்ட அந்த ஆராதனையிலிருந்து இங்கே வந்தவர்கள் என்று சொல்லி அவங்களால எளிதாய் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. இன்னும் ஒரு காரியம், அவர்கள் தலைமுடியை அலங்கரித்து கொண்டு முக்காடிட்டு கொள்ளாததற்கு காரணம் என்னென்னா, தாங்கள் யாருக்கும் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, எவருடைய அதிகாரத்திற்கும் தாங்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிற காரியத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார்னா, திருச்சபை ஆராதனைன்னு வர்றப்போ அவர்கள் தனி இவங்க தனின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாரும் என்ன செய்யணும், முக்காடு போடணும் அப்படிங்கிற காரியத்தையும் ஏன் முக்காடு போடணுங்கிற காரியத்தையும் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். இதை செய்யும் பொழுது நீங்கள் தேவனுடைய நியமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த காரியத்தை செய்யும் பொழுது உங்களுடைய புருஷன் உங்களுடைய மகிமையாக இருக்கிறார் என்கிறதான காரியத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, வெளிப்படுத்துகிறீங்க. என் புருஷன் என் தலையாக இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறீங்கிற காரியத்தை என்ன பண்ணார்னா சொன்னார். ஆகவே கலாச்சார ரீதியாக அல்லது இந்த பின்னணியும் காரணமாக நம்ம செய்யணுமோ இல்லையோ, முக்காடு போடணுமா வேண்டாமா அப்படின்னு பார்க்குறப்போ வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லு. இது ரொம்ப ஒரு ஆழமான உபதேசம் அல்லது கருகலான உபதேசம், புரிந்து கொள்ளுகிறதுக்கு அரிதான உபதேசம் அப்படிலாம் இல்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. அப்போது ஆண்டவர் முக்காடு போடணுமா வேண்டாமான்னா இது மறைபொருளும் இல்லை, நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஒரு தூரமான சத்தியமும் இல்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்கணுங்கிறத சொல்கிறப்ப சொல்லிட்டு சொன்னார், எப்போ நான் வானத்துக்கு ஏறி அதை அங்கேருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும். அவ்வளவு மறைபொருளை அவ்வளோ தூரமான காரியத்தை என்ன பண்ணலை, சொல்லலை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வரத்தக்கவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா சமுத்திரம் கடந்து போய் அந்த காரியத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற காரியமும் இல்லை. ரொம்ப சிம்பிளான காரியத்தை செய்கிறேன், ரொம்ப சிம்பிளான காரியத்தை சொல்கிறேன், இதை மாத்திரம் நீ செய்யன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சொன்னார். அது மாதிரி முக்காடு போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற காரியத்துக்கு நம்ம வானத்துக்கு ஏறி போக வேண்டியதும் இல்லை, சமுத்திரத்தை கடந்து போக வேண்டியதும் இல்லை, மறைபொருளும் இல்லை, தூரமானதும் இல்லை. ரொம்ப எளிமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் மேற்கத்திய கலாச்சாரங்களில் அவங்க முக்காடு போட்டு முகத்தையும் மூடி கண்கள் மாத்திரம் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியும் முக்காடு போடலை. பெரும்பாலான பெண்கள் தலைக்கு போட்டிருக்காங்க, அதுவும் இறங்கி சில நேரத்தில் கழுத்துக்கு வந்துடும். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்காக என்ன பண்ணுவோம், செய்வோம். இது ரொம்ப பெரிய உபதேசம் இல்லை. அந்த சகோதரி சொல்கிறாங்க, முக்காடு போடு முக்காடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட்டுட்டு ஆண்டவரே அதை பார்க்குறதில்ல அப்படி இப்படி சொல்கிறாங்க. அந்த சகோதரிக்கும் அந்த திருச்சபையினுடைய ஊழியருக்கும் சொல்லிக்கொள்ளுகிற காரியம், நீங்கள் முக்காடு போடுறது போடாது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் உங்களுக்கு போடுற கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக யாருமே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு உபதேசமாக என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதிங்க. முக்காடு போடுறதுல என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி நானுமே என் மனைவிட்ட கூப்பிட்டு பேசினேன். அதில் என்ன தான் பிரச்சனை, முக்காடு போட்டால் என்ன நடக்கும்? ஏன்னா எனக்கு முக்காடு போட்டு பழக்கம் இல்லை, அதனால் என் மனைவிட்ட கூப்பிட்டு கேட்டேன். ஒன்று தலை களையும், இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தலைமுடிய ஹேர் ஸ்டைலில் ஏதாவது வித்தியாசமாக பின்னிருந்தோம்னாலும் வெளியில் தெரியாது, அவ்வளோதான் பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக முக்காடு போட்டுக்குவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது வரைக்கும் என் மனைவி எல்லா ஆராதனையிலையும் சரியான முறையில் முக்காடு போட்டு இருப்பாங்க. அப்போது ஒன்று உங்களுக்கு தலை களைஞ்சிருன்ட்டோ உங்களுடைய ஹேர் ஸ்டைல் வெளியில் தெரியாது அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் முக்காடு என்ன பண்ணாதீங்க, போடாமல் இருக்காதீங்க. முக்காடு போடுங்க. வேதம் நமக்கு செய்யின்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம செய்யணும். தேவன் செய்ய வேண்டான்னு சொல்லக்கூடிய காரியத்தை செய்கிறதும் தப்பு, செய்யின்னு சொல்லக்கூடிய காரியத்தை செய்யாமல் இருக்கிறதும் தப்பு. ஒருவேளை ரொம்ப கடினமான உபதேசம், ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு ஆண்டவர் எங்களால் சுமக்க முடியாத, சுமக்கிறதுக்கு அரிதான பாரத்தை எங்கள் மேலே சுமத்துறார் அப்படின்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. முக்காடு போடுறதுனால தேவனுடைய நியமங்கள், தேவன் சொன்னதான காரியங்களை நம்ம கை கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்யுங்க. அதற்குண்டான பலனை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.